Hello everyone, வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் வந்துட்டு someone is taking away your energy. உங்களோட எனர்ஜி வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு எடுத்துக்கிறாங்க. இட்ஸ் லைக் எனர்ஜி ஷேரிங். ஸோ எந்த ஒரு விஷயம் இல்லை, யார் மோஸ்ட்லி உங்களோட எனர்ஜி வந்துட்டு ட்ரெயின் பண்ணுறது, ஸோ அவங்க கிட்ட இருந்து என்ன மாதிரி வந்து ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ பார்ப்போம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த பர்பிள் கலர் ஸ்டோன் amethyst. ஓகே. பைல் நம்பர் 2 ரெட் கலர். பைல் நம்பர் 3 இந்த கிரீன் கலர் பிரேஸ்லெட். ஸோ ஓகே. ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தென் 1 பைல் தாராளமாக பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் சூஸ் பண்ண அந்த பைல் உங்களோட சூழ்நிலைக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா வேற ஒரு பைல் சூஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் பர்பிள் கலர் amethyst சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஸோ யார் வந்து உங்களோட எனர்ஜி வந்து மோஸ்ட்லி வந்துட்டு ட்ரெயின் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து என்ன மாதிரியான ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கணும், இல்லை இது வந்து ஒரு தேர்ட் பர்சனா, இல்லை நீங்களே உங்களோட ஓன் பிஹேவியர்ஸ் ஆக்ஷன்னால வந்துட்டு எனர்ஜி ட்ரெயின் பண்ணிக்கிறீங்களா பார்ப்போம். ஓகே. ஐ திங்க் ஃபார் பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் காம்படிஷன் பயங்கரமாக தெரியுது. காம்படிஷன் இன் த சென்ஸ் நீங்கள் உங்களுக்குள்ளரே ஃபைட் பண்ணிக்கிறீங்க. உங்களோட மோஸ்ட் ஆஃப் த எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுற்றி இருக்கிற பீப்புள் கூட அந்த ஒரு காம்படிஷன் நீங்களாவே வந்து ஒன்று உருவாக்குறீங்க. இல்லை அந்த ஒரு தாட்ஸை உங்கள் மனசுக்குள்ளார வந்துட்டு ஒரு யாரோ ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு பதிய வைக்கிறாங்க. கான்ஸ்டன்டான பிளானிங். இப்போ நீங்கள் ஒரு சில பேருக்கு இது ஷூட் ஆகும். நீங்கள் வந்துட்டு தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க. ஒரு நாள் ரெஸ்ட் கொடுத்தா கூட ஃபிசிக்கலி ரெஸ்ட்ல இருக்கிறீங்க, பட் மென்டலி வந்துட்டு ஐயோ இன்னைக்கு தேவையில்லாமல் நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டோமே, இன்னைக்கும் இந்த ஒர்க்கை செஞ்சுருக்கணுமேனு ரிக்ரெட் பண்ணுறீங்க. ஸோ கான்ஸ்டன்டான ஒர்க் ஸ்கெட்யூல் ஆல்சோ உங்கள் எனர்ஜி ரொம்ப ட்ரெயின் பண்ணுது. அண்ட் வந்து இப்போது நீங்கள் உங்கள் ஒர்க் ஏரியாலும் சரி, உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க சரி, அவங்க வந்து உங்களோட டாஸ்க்கை வந்து புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. அண்ட் இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்களோட அந்த பிளான் ஐடியாஸை மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கே வந்து ரொம்ப ஒரு காம்படிஷன்ஸ் அதிகம் அண்ட் பீப்புள் புரிஞ்சுக்கிற விதங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ சம்வேர் வந்துட்டு நீங்கள் ஒரு லைஃப்பில் ஒரு ஸ்டேபிளாக நிற்கிறதுக்கான ஒரு போராட்டங்கள் பயங்கரமாக இருக்குது. அந்த போராட்டங்கள் தான் வந்து மோஸ்ட்லி உங்களோட எனர்ஜியை ட்ரெயின் பண்ணுது. ஸோ பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேர்ட் பர்சன் உங்கள் எனர்ஜியை ட்ரெயின் பண்ணுறதை விட நீங்களே உங்கள் எனர்ஜியை அதிகமாக ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க. லைஃபோட மாற்றத்துக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. அது வந்து குயிக்காக சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நீங்கள் போடுற நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, நல்லா எஃபோர்ட் போடுறீங்க, பட் அதுக்கான அந்த ஒரு ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் டிலேயாக தான் வருது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் தான் வந்துட்டு அது வருது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஸ்ட்லெஸ் ஆகுறீங்க. சரி, பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாரிட்டி இல்லை, எஸ்பெஷலி மென்டல் கிளாரிட்டி சுத்தமாக இல்லை இந்த டைமில்.
அண்ட் அதே மாதிரி ஒரு குரூப் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒன்னு நினைக்கிறீங்க, அந்த மற்ற பீப்புள் ஒரு ஒப்பீனியன்ஸ் வைக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களோட ஓன் ஒப்பீனியன், உங்களோட வாய்ஸ் ரைஸ் பண்றதுக்கு போராட்டங்கள் அதிகமாக இருக்கு. ஸோ எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு ஃபேவரபிளாவே வரலைங்கிற ஒரு விஷயம் ரொம்ப உங்களை வந்து பாதிக்குது. அண்ட் ரிலேஷன்ஷிப் விஷயத்துலையுமே வந்துட்டு நீங்க ஒன்று நினைக்க, உங்க பார்ட்னர் ஒன்று நினைக்கன்னு இருக்கலாம். சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யலாம் உங்க ரிலேஷன்ஷிப்ல பார்ப்போம். சரி, உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேலன்ஸ் பண்ணுங்க. பிகாஸ் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கெரியரும் சரி ரிலேஷன்ஷிப்பும் சரி ரெண்டுத்தையுமே வந்துட்டு பேலன்ஸே இல்லாமல் வச்சிருக்கீங்க. இதுவுமே ஃபுல்ஃபில் ஆகலை, அதுவுமே ஃபுல்ஃபில் ஆகலை, ரெண்டுமே வந்துட்டு பேலன்ஸ் இல்லாமல் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப்புக்கு வந்துட்டு ஹை ப்ரியாரிட்டி கொடுங்க. அது அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு நீங்கள் ஒரு ஃபைனல் டெசிஷன் எடுத்து அதை சார்ட் அவுட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களோட மற்ற கோலுக்கு வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணலாம். பிகாஸ் ஒரு பக்கம் ரிலேஷன்ஷிப், ஒரு பக்கம் கெரியர், ப்ரொஃபஷனல், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்துட்டு பேலன்ஸ் பண்ணிகிட்டே போகலான்னு நினைச்சீங்க அப்படின்னா எனர்ஜி ட்ரெயின் ஆகத்தான் செய்யும். ரைட். ஸோ ஒரு கம்பேக், உங்களோட எக்ஸ் பார்ட்னர் அண்ட் உங்களோட நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க அப்படின்னா அவங்களோட ஒரு கம்பேக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த டைம் பீரியட்ல வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், பட் கொஞ்சம் இந்த டைம்ல பொறுமையா இருங்க. ஒரு ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம், ஒரு அழுத்தங்கள் வேண்டாம். அதாவது மைண்டே வந்துட்டு ரொம்ப டைவர்ட் ஆகாம வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வந்து உங்களுக்கு தான் வந்து கஷ்டங்களை கொடுக்கும். மற்ற யாருக்கும் கஷ்டங்கள் இல்லை, உங்களுக்கு தான். அண்ட் ரிகார்டிங் நீங்க சிங்கிளா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு கல்யாணம் நடக்குமா, எனக்கு பார்ட்னர் இருக்காங்களா அப்படின்ற கேள்வியே வந்துட்டு உங்களுக்கு முக்காவாசி எனர்ஜியை ட்ரெயின் பண்ணிடுது. ஸோ உங்களோட அந்த தனிமை, அந்த ஒரு லோன்லினஸ் வந்துட்டு உங்களை ரொம்ப வந்து காயப்படுத்துது. அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன், நீங்க வந்து வெரி மச் மோட்டிவேட்டடா இருந்தா கூட உங்க லைஃப்ல ஒரு ஒரு என்ன சொல்றது பிளாக்கேஜ்னா இந்த ஒரு தனிமை தான். ஸோ பட் ஆனால் வந்துட்டு பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் இஃப் யூ ஆர் சிங்கிள் உங்களுக்கு எனர்ஜி இப்படி தான் இருக்கும். இந்த டைமில் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக தான் இருக்கும். ஒரு ஃபுல் ஹாப்பினஸோட ஒரு ஃபுல் கிளீனாக பேலன்ஸ்டான ஒரு எனர்ஜிங்கிறது வந்து இப்போதைக்கும் இருக்காது. நீங்கள் தனிமையாக இருக்க இருக்க அது கொஞ்சம் போராட்டங்களாக தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த ரைட் பார்ட்னர், உங்களோட சோல்மேட்டை நீங்கள் மீட் பண்ணிட்டீங்க, அவங்களோட மேரேஜ் நடந்துருச்சு அப்படின்னா உங்களோட எனர்ஜி நல்லா சூப்பர் பாசிட்டிவாக இருக்கும், நல்லா இருக்கும் பேலன்ஸாக. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு அந்த போராட்டங்கள் இருக்க தான் செய்யுது. ஓகேங்களா? இது வந்து ஏன் கல்யாணம் ஆகலைங்கிறதுக்கு ரீசன் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் மேரேஜ்னா மேரேஜ்க்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஒரு பக்கம் மேரேஜ், ஒரு பக்கம் கெரியர்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையுமே போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங். ஓகேங்களா? இந்த டைம் பீரியட்ல நான் சொல்றேன், நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்க, நான் ஒரு வேண்டுதலை வைக்கிறேன் அப்படின்னா கூட எல்லா வேண்டுதலும் சேர்த்து கொண்டு போய் வைக்காதீங்க. கல்யாணம்னா கல்யாணத்துக்கு மட்டும் வேண்டுங்க இப்போதைக்கும். அண்ட் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸா அது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வேண்டுங்க. ஓகேங்களா? அதுல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் வர வர நீங்க அடுத்த ஒரு ப்ரேயருக்கு போங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னா பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்க எனர்ஜி வந்து ஸ்டேபிளே கிடையாது, ரொம்ப ட்ரெயின் ஆகுது. அப்போ இந்த டைம்ல ஒரு விஷயஸ் மட்டும் யூனிவர்ஸ் கிட்ட, டிவைன் கிட்ட வைங்க. எல்லா விஷயத்தையும் கொண்டு போய் வச்சீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்குள்ள லோ எனர்ஜி இருக்கிறனால அது வந்து யூனிவர்ஸ்க்கு ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும், ஆர் எல்ஸ் கிளம்ஸியா போயிடும். ஓகேங்களா? ஸோ ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. ஸோ இதை தான் ஸ்ட்ராங்காக சொல்றது என்ன அப்படின்னா, ஏன் என் லைஃப்ல இப்படி நடக்குது, ஏன் எனக்கு மட்டும் டிலே ஆகுது, ஏன் என் ரிலேஷன்ஷிப் மட்டும் பிரச்சனையா இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் கேட்காதீங்க. தெர் இஸ் ரீசன் பிஹைண்ட் இட். ஒரு ரீசன் கண்டிப்பாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு கஷ்டகால ஒரு மொமெண்ட்லயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிளெஸிங் கண்டிப்பாக இருக்கு. சரி, எ பிளெஸிங் வில் சூன் பி ரிவீல்டு. ஓகேங்களா? அது என்ன பிளெஸிங்கிறது தெரியும். ஸோ நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெஃபினட்டாக வந்துட்டு நடக்கும். பட் ஆனால் வந்துட்டு என்னன்னா ஒரு பாசிட்டிவ் வைப், பாசிட்டிவிட்டியே வந்துட்டு இல்லை பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும். அப்படியே நீங்கள் பாசிட்டிவாக இருந்தால் கூட ரொம்ப நேரம் இருக்க மாட்டீங்க. ஸோ டூ மச் ஆஃப் பிளானிங், அதாவது எதிர்காலத்துக்கு பிளான் பண்ணுறது கரெக்டு, பட் கரெக்டான பிளானிங் இல்லை.
உங்கள் பிளானிங்கில் ஆஃபன் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ ஒரு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஃபிக்ஸ் பண்ணுங்க, அந்த பிளானை படியே வந்துட்டு ட்ராவல் பண்ணுங்க, ரொம்ப ப்ரெஷர் போடாதீங்க. ஸோ பயல் நம்பர் 1, உங்களோட எனர்ஜி ட்ரெயின் ஆகிறதுக்கு 100% நீங்க தான். ஒரு கிளாரிட்டி இல்லை, மென்டல் கிளாரிட்டி இல்லை, ரியாலிட்டியில் என்ன மாதிரியான ஒரு விஷயங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறங்கிறதே உங்களுக்கே தெரியாமல் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் தெளிவாகுங்க, ப்ரொடெக்ட் யுவர் எனர்ஜி. ஓகேங்களா? ஸோ தேர்ட் பார்ட்டி தான் பிரச்சனை, அவங்க தான் உங்கள் லைஃப்பில் பிரச்சனைன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உங்களோட எனர்ஜி ட்ரெயின் ஆகிறதுக்கு நீங்கள் தான் பிரச்சனை. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 1. பயல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பயல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். பி கேர்ஃபுல். பயல் நம்பர் 2, இந்த டைமில் சம்மன் உங்களை வந்து தப்பான ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் நீங்கள் யாரோட இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கீங்க, யாரோட ஒருத்தவங்களோட கைடன்ஸில் இருக்கீங்க, இந்த டைமில் உங்களுக்கு கொஞ்சம் தப்பான ஒரு கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. நீங்கள் கரெக்டான டைரெக்ஷனில் போனீங்கன்னா உங்களை வேறு டைரெக்ஷனுக்கு திருப்பி டைவர்ட் பண்ணி விடுற மாதிரி இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல். நீங்கள் கொஞ்சம் உங்களோட ஒர்க் எல்லாத்தையும் அட்லீஸ்ட் ஒரு 1 டேவாவது பாஸ் பண்ணிவிட்டு என்ன லைஃப்பில் நடக்குது, நீங்கள் கரெக்டான டைரெக்ஷனில் தான் போகிறீங்களா, இல்லை சுற்றி இருக்கவங்க உங்களை குழப்பி விடுறாங்களாங்கிறது செக் பண்ணுங்க. பிகாஸ் ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்யூச்சருக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற அந்த பிளான் கரண்ட்லி போகிற பிளான் டிஃப்ரெண்ட். அண்ட் அதுக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு உங்களோட கோலில் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தவங்க தடையாக இப்போ இருக்காங்க. ஸோ பி கேர்ஃபுல். ஸோ நீங்கள் யார்கிட்ட வந்துட்டு அதிகமாக அட்வைஸ் கேட்குறீங்க, அதிகமாக கனெக்ட் ஆகிறீங்களோ அந்த பர்சன் கிட்ட இருந்து கொஞ்சம் லிட்டில் பிட் கேர்ஃபுல். ஸோ பயல் நம்பர் 2, உங்களோட லைஃப்பில் கரண்ட்லி ஒரு எனர்ஜி ட்ரைனிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் வித் பீப்புள் தான் வந்துட்டு எனர்ஜி ட்ரைன் ஆகிட்டு இருக்கு. அந்த ஒரு விஷயத்தில் அதாவது ஒரு பீப்புளோட வந்துட்டு உங்களுக்கு அந்த பாண்டிங் கனெக்ட் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இது பர்சனலையும் சரி ப்ரொஃபஷனலையும் சரி. மைண்டில் வந்துட்டு நிறையா பிளானிங் வைக்கிறீங்க. ஓகே, இந்த பர்சன் கிட்ட இப்படி பேசலாம், இப்படி வந்து ஹெல்ப் கேட்கலாம், இந்த மாதிரி ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு நிறைய மைண்டில் இருக்குது. பட் அந்த பர்சனை பார்த்தாவோ இல்லை அவங்க கிட்ட நேர்லேயோ ஃபோன்லேயோ பேசினாலோ வார்த்தைகள் வர மாட்டேங்குது. அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு பீப்புளோட கனெக்ட் ஆகிறதுல வந்து சுத்தமாக அந்த ஒரு கனெக்டிவிட்டியே இல்லை. அண்ட் அதில் வந்து மோஸ்ட்லி எனர்ஜி ட்ரெயின் ஆகுது, நிறைய ரிக்ரெட் பண்ணுறீங்க, நிறைய யோசிக்கிறீங்க. ஒரு ஸ்ட்ராங் ஃபீமேல் எனர்ஜி காமிக்குது. ஸோ அந்த ஃபீமேல் எனர்ஜி வந்துட்டு உங்களுக்கு எய்தர் டைரக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ வந்துட்டு உங்களோட எனர்ஜி ட்ரெயின் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் இப்போ ரொம்ப மாற்றங்கள் மாறி இருக்கு. ஐ மீன் ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை ரொம்ப மாறி இருக்கலாம். அண்ட் அன்னைக்கு நடந்த அந்த ஒரு விஷயம், ஏதோ ஒரு இன்சிடெண்ட் ஒரு ஃபீமேல்னால நடந்திருக்கும். அது வந்து இன்ன வரைக்கும் உங்களுக்கு அந்த ஒரு பாதிப்புகள் இருக்கு. ஸோ எய்தர் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ வந்துட்டு அந்த பர்சன் உங்களோட எனர்ஜி வந்துட்டு ட்ரெயின் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்தோ வந்து நீங்கள் இப்போ கரண்ட்லி ரொம்ப பாசிட்டிவாக இருந்தால் கூட அந்த ஒரு மெமரிஸ் இல்லை அந்த ஒரு அட்டாச்மெண்ட் வந்து இன்னும் உங்களுக்கு அந்த பெயின்ஃபுல்லான ஒரு தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. நீங்கள் மூவ் ஆன் ஆகணும்னு நினைச்சா கூட அந்த பர்சன் இதை டைரக்டோ இன்டைரக்டாவோ உங்களை மூவ் ஆன் ஆக விடாம தடுக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா குவைட் டாமினேட்டிவாக இருக்கலாம். அந்த ஃபீமேல் எனர்ஜி வந்து ரொம்ப டாமினேட்டிவ் அண்ட் எல்லாம் அவங்க ஃபேமிலியில் எல்லா முடிவும் அவங்க தான் எடுக்கிற மாதிரியும் இருக்குது.
அண்ட் அந்த பர்சனுக்கு வந்துட்டு சிப்ளிங்ஸ் இருக்கலாம், இல்லைனா வந்து நல்ல ஒரு ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ அவங்களுமே வந்து வெரி நெகட்டிவ் அண்ட் டாக்ஸிக். ஸோ இந்த உங்களை ஹர்ட் பண்ண அந்த பர்சனுமே ஒரு ஒரு பாசிட்டிவ் சைடில் இல்லை, அவங்களுமே ஒரு ராங்கான சைடில் தான் இருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம்? டைம். யூஆர் ட்ரைங் டூ ஹார்ட், கிவ் இட் டைம். சரி, ரொம்ப வந்து அதாவது ஒரு விஷயத்துக்கு சரி பண்ணணும்னு ரொம்ப முயற்சி பண்ணுறீங்க, அது இப்போதைக்கு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? கிவ் சம் டைம். சரி, உங்களுக்கு என்னன்னா இந்த டைம்ல நீங்க வந்து ஒரு நெகட்டிவ் இல்லைன்னா வந்து உங்க எனர்ஜி யார் வந்து ட்ரெயின் பண்றாங்களோ அவங்களோட வந்துட்டு மெமரிஸாக இருக்கட்டும், அவங்களோட பாண்டிங், அவங்கள பத்தின யோசனைகள் அதிகமாக இருக்கு. பட் சம்மன் வந்துட்டு உங்க மேல ரொம்ப ஒரு பாசிட்டிவான தாட்ஸ், உங்க மேல ரொம்ப அக்கறையா இருக்காங்க, நல்ல ஒரு ஒப்பீனியன் இருக்கு, உங்க மேல அதீத பாசம், அஃபெக்ஷன் எல்லாமே இருக்கு. ஆனா அந்த பர்சனை நீங்க இக்னோர் பண்ணிட்டே இருக்கீங்க, உங்க பார்வையே அவங்க மேல போகாம இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பாசிட்டிவ் சைடு வாங்க, அந்த பர்சன் யாரு என்னங்கிறத வந்து பாருங்க. ஓகேங்களா? ஒரு சான்ஸ் அந்த பர்சன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க வந்து உங்க மேல என்ன மாதிரியான ஒரு தாட்ஸ் இருக்கோ அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு. பட் நீங்க வந்து அந்த ஒரு ஃபீமேல் எனர்ஜி சொன்னேன்ல, அந்த பர்சன் பத்தி மட்டும்தான் நினைக்கிறீங்களே தவிர மற்றவங்களை வந்து இக்னோர் பண்றீங்க. சரி, உங்களுக்கு வந்து ஃப்ரீடம் ஆல்ரெடி இருக்கு. அதாவது இப்போ இந்த ஒரு ஃபீமேல் எனர்ஜி தான் வந்து உங்களை, ஃபீமேல் எனர்ஜியும் அவங்கள சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோ இல்லை இந்த 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 பர்சனோட ரிலேட்டிவ்ஸோ இல்லை இந்த பர்சனோட சிப்ளிங், இவங்க தான் வந்துட்டு உங்களுக்கு இவ்வளோ நாள் பிரச்சனை கொடுத்துருக்கலாம் மெனி இயர்ஸா. ஆனால் இப்போ அவங்க கொஞ்சம் விலகி இருப்பாங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் பவர்லெஸ்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கான ஃப்ரீடம் ஆல்ரெடி கிடைச்சிருக்கும், யாருமே ஸ்டாப் பண்ணல. அந்த பர்சனை விட்டு 100% மூவ் ஆன் ஆக முடியாம வந்துட்டு நீங்க இருக்கீங்கல்ல, சம்வேர் ஒரே ஒரு விஷயம் தான், ஒரு லிட்டில் பிட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். மாற மாட்டாங்களா, உங்களோட வேல்யூவை புரிஞ்சுக்க மாட்டாங்களா, உங்களோட ஆப்சன்ஸ் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் வந்து இன்னொரு ஹோப் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இன்னும் வந்துட்டு அந்த பர்சனை எய்தர் டைரக்ட்லியோ இன்டைரக்ட்லியோ உங்க லைஃபை ஆக்சஸ் பண்றதுக்கு, உங்க எனர்ஜியில இருந்து உங்க ஃபீலிங்ஸை ஆக்சஸ் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கு. நீங்க மட்டும் ஒன்ஸ் எனக்கு இந்த பர்சன் வேண்டவே வேண்டாம், இன்னாஃப் இஸ் இன்னாஃப்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆகி பாருங்க, அந்த பர்சனோட பிஹேவியர்ஸ், எனர்ஜி எதுவுமே உங்க லைஃப்ல உள்ள வராது. ஸோ நீங்க தான் அதுக்கான வழியை கொடுக்குறீங்க. ஸோ உங்களுக்கான அந்த ஃப்ரீடம் ஆல்ரெடி கிடைச்சிருக்கு, உங்களோட பாத் டுவர்ட்ஸ் ஃபியூச்சர் நல்ல கிளியராக தான் இருக்கு. ஸோ நீங்க வந்துட்டு அந்த ஒரு பாத்தை இன்னும் சூஸ் பண்ணாம அந்த ஃபியூச்சர் நோக்கி அந்த டிராவல் பண்றீங்க. ஃபியூச்சர் நோக்கி நீங்க பண்ணலன்னு இல்லை, எஸ் யூ ஆர் டிராவலிங், கரெக்டாக தான் டிராவல் பண்றீங்க. பட் ஸ்டில் அந்த ஒரு லிட்டில் பிட் ஆஃப் ஹோப் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பைல் நம்பர் 2. சரி, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பைல் நம்பர் 2க்கு வீக்னஸ்ன்னு பார்த்துக்கிட்டா லவ் அஃபெக்ஷன் பிக்கெஸ்ட் வீக்னஸ் ஃபார் பைல் நம்பர் 2. அண்ட் உங்களோட பிளஸ் ஸ்ட்ரென்த்ன்னு பார்த்துக்கிட்டா பேஷன், அந்த ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்கும். ஓகேங்களா? அதாவது ஒரு டைம் நான் அதை முடிச்சு காட்டுவேன், சாதிச்சு காட்டுவேன், ஒரு டாஸ்க் எடுத்தால் அந்த டாஸ்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணி காமிப்பேன், அதில் வந்து எந்த ஒரு இந்த குறிப்பிட்ட டைம் பீரியடுக்குள்ளே நான் முடிச்சிருவேன் அப்படின்ற ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் செய்வீங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பெரிய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் கண்டிப்பாக லவ் தான். ஓகேங்களா? பைல் நம்பர் 2. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. ஆக்சுவலி பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் பி கேர்ஃபுல், அந்த ஃபீமேல் எனர்ஜியோட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எனர்ஜி ஷேரிங் பயங்கரமாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் ஆஃபன் அந்த பர்சனை, சப்போஸ் அந்த பர்சனை மீட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை, என்னால் அவங்கள அவாய்ட் பண்ண முடியல, ஒரு ஃபேமிலி மெம்பராக தான் இருக்காங்க, ஒரு அவாய்ட் பண்ண முடியல அப்படின்னா கொஞ்சம் அவங்களோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? பிகாஸ் சம்வேர் வந்து உங்களுக்கு தெரியலனாலும் அவங்கள ஒருக்கா மீட் பண்ணிட்டு ஒன் டைம் மீட் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கலாம், ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, ஒரு தாட்ஸ்.
ஸோ இந்த பர்சன் ஸ்ட்ராங்காக உங்களோட எனர்ஜியை ஷேர் பண்ணுறாங்க. ஸ்ட்ராங் ஃபீமேல் எனர்ஜி. ஓகேங்களா? ஃபீமேல் பர்சன், பி கேர்ஃபுல். இந்த பர்சன் எய்தர் உங்களை விட எல்டராக இருக்கலாம், இல்லை உங்களோட 1 or 2 years கொஞ்சம் ஒரு யங்கராக இருக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அரௌண்ட் சேம் ஏஜாக கூட இருக்கலாம். பட் கேர்ஃபுல், வெரி மேனிப்புலேட்டிவ் அண்ட் ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜி. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 3. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 3, எனர்ஜி ஷேரிங். யார் உங்கள் எனர்ஜியை எடுக்கிறாங்க? ஏன் எப்பயுமே பாசிட்டிவாக இருக்கவே முடியல? ஃபிசிக்கலி, எமோஷ்னலி, மென்டலி ட்ரெயின் ஆகிறதுக்கு யார் ரீசன் பார்ப்போம். ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக வருது என்ன அப்படின்னா, பி கேர்ஃபுல். பைல் நம்பர் 3. ஓகேங்களா? ஸோ உங்களோட பிளானிங்காக இருக்கட்டும், உங்களோட எந்த விஷயத்தையுமே யார்கிட்டையும் சொல்லாதீங்க. சம்வேர் வந்து உங்களோட ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களோட சிப்ளிங் பாண்டிங், அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்ககிட்ட இருந்து அதை பறிக்க தான் பார்க்குற மாதிரி இருக்கு. ஸோ பி கேர்ஃபுல். ஓகேங்களா? உங்களோட அந்த நீங்கள் வந்து லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, பிளானிங் அண்ட் ஃபியூச்சர் ரிலேட்டடான ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்திருந்தா கூட யார்கிட்டையும் சொல்லாதீங்க. டோன்ட் ட்ரஸ்ட் எனி ஒன். ஸ்ட்ராங் ஈவில் ஐ தெரியுது பைல் நம்பர் மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ், க்ளோஸ் சிப்ளிங்ஸ், வெரி க்ளோஸ் பர்சன் தான் ரொம்ப ஒரு நெகட்டிவாக இருக்காங்க. இப்போது நீங்கள் போய் உங்களோட லைஃப்பில் நீங்கள் நல்ல ஒரு ஜாப் கிடைக்கலையா, ஜாப் கிடைச்சிருச்சுனாலும் நல்ல ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க, இது மாதிரி ஒரு ஹாப்பி நியூஸை நீங்கள் போய் யார்கிட்டயாவது ஷேர் பண்ணீங்க அப்படின்னா உடனே ஏதாவது ஒரு ஈவில் ஆய் ஒரு நெகட்டிவிட்டி அட்ராக்ட் ஆகுது அப்படின்னா பி கேர்ஃபுல். யார்கிட்ட ஷேர் பண்ணுறீங்கிறத வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ உங்களோட குட் நியூஸாக இருக்கட்டும், நீங்கள் லைஃப்பில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கிறத மேற்கொண்டு எக்ஸாக்டாக யார்கிட்டையும் சொல்லாதீங்க. பிகாஸ் பைல் நம்பர் 3 உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் ஆல்தோ வந்து நல்ல உங்கள் மேலே அக்கறை இருக்கிற மாதிரி பேசினா கூட உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்குங்கிற மாதிரி தான் இருக்காங்க. மோஸ்ட்லி நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவங்க தான். ஓகேங்களா? குட் பி யுவர் ஓன் ஃபேமிலி, இல்லைனா சிப்ளிங் பாண்டிங்காக இருக்கலாம், இல்லை ரொம்ப வெரி திக் அண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ எஸ்பெஷலி வந்துட்டு ஃபினான்ஷியல் விஷயத்தில் தான் வந்துட்டு அதிக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இது வந்து எப்படின்னா உங்ககிட்ட வந்துட்டு டைரக்டா அவங்க வந்து ஒரு 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 பர்சனுக்கு ஆதாயம் இருக்கு அப்படின்னா டைரக்டா வந்து ஹெல்ப் கேட்க மாட்டாங்க. இன்டைரக்டா எமோஷ்னலி ஏதாவது ஒரு பிளாக்மெயில் மாதிரி இல்லை எமோஷனல் ட்ராமா பண்ணிட்டு அந்த ஒரு உதவி வாங்கிக்கிறாங்க. அண்ட் அதை நினைச்சு நீங்க ஹாப்பியா இருக்கிறதுக்கு பதிலாக ரொம்ப ரிக்ரெட் பண்றீங்க. ஃபூல் தனமா ஏமாந்துட்டேன், நான் ஏமாந்துருக்க கூடாது, கொஞ்சம் வந்து உஷாரா இருந்திருக்கணும்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு நீங்க ஏமாந்த விஷயத்த உணர்றீங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் ஆல்ரெடி ஒரு சில பேருக்கு நடந்துகிட்டு இருக்கலாம். அப்படி இல்லைன்னா பி கேர்ஃபுல். இனிமேல் வந்துட்டு கவனமாக, ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ ஸ்ட்ராங் ஈவில் ஐ ஜெலசி இருக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்களே கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, அந்த குட் நியூஸையோ இல்லை ஹாப்பி நியூஸையோ எதில் ஷேர் பண்ணுறீங்களோ வெளியே உங்களை விட்டு போனால் உடனே ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி அட்ராக்ட் ஆகுது. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, கிளைண்ட்ஸ் ஆஃபன் வந்துக்கிட்டே இருக்கும். பட் ஏதாவது ஒரு நெகட்டிவ் பீப்புள் இல்லைன்னா யார்கிட்டயாவது அதை ஷேர் பண்ணுறீங்கன்னா உடனே கிளைண்ட்ஸ் வர்றது ஸ்டாப் ஆகியிருக்கும். இல்லைன்னா வந்து அதில் ஒரு பிளாக்கேஜஸ் வந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறது, நீங்கள் முன்னேறது உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளுக்கு ரியல் ஹாப்பினஸ் கிடையாது. எய்தர் ஜெலஸ் ஆவாங்க, ஒரு காம்படிஷனாக உங்களை நினைக்கிறாங்க, அப்படி இல்லை அப்படின்னா உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு ஆதாயம் எதிர்பார்க்குறாங்க. உங்களோட க்ரோத் அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தான்.
ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து வெளியில வந்து பார்க்கறப்போ ஒரு சேஃபான ஒரு என்விரான்மெண்ட்ல இருக்கேன், சேஃபான பீப்புளுக்கு மத்தியில தான் இருக்கேன்னு நினைச்சா கூட, பட் அவங்களோட ட்ரூ இன்டென்ஷன்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ கெரியர் வைஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஜெலசி இருக்கு. நீங்க ஒர்க் பண்ற ஏரியாலையுமே வந்துட்டு உங்களோட அந்த உங்களுக்கு வந்து ஒரு யூனிக்னஸ் இருக்கும். எதுவுமே வந்து சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடணும், அந்த கடைசி இந்த எண்டு டைம் வரைக்கும் வச்சு செய்யக்கூடாது. ஒரு டாஸ்க் கொடுத்தா அந்த டைம் லிமிட்குள்ளரே முடிச்சிடணும். இது மாதிரி ஒரு வெரி ப்ரொஃபஷனல் அண்ட் பர்ஃபெக்டா பண்ணுவீங்க எதுவுமே. பட் அது வந்து உங்களை சுத்தி இருக்க பீப்புளுக்கு ஒரு ஒரு பிடிக்கல. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க உங்களோட மோர் எனர்ஜி வந்துட்டு ட்ரெயின் பண்றாங்க. ஸ்ட்ராங் ஈவில் ஐ, ஸ்ட்ராங் நெகட்டிவிட்டி. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணலாம்? ஸோ ரிலேஷன்ஷிப் விஷயத்துலையுமே வந்துட்டு ஒரு சில பேருக்கு வந்துட்டு உங்களோட லவ் லைஃப் பத்தி யார்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. அங்கேயும் வந்துட்டு ஸ்ட்ராங் நெகட்டிவிட்டி இருக்கு. சி யூ ஆர் ட்ரைங் டூ ஹார்ட், கிவ் இட் டைம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கான ஒரு ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷனை எடுத்துக்கோங்க. பைல் நம்பர் 3, ப்ரொடெக்ஷனுங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? அண்ட் வந்துட்டு எந்த ஒரு விஷயத்துக்கு ப்ரொடெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா உங்க ப்ரொஃபஷனல் சைட். பிகாஸ் நீங்க வந்து கரெக்டான ஒரு ஒரு மோட்டிவேஷன்ல இருக்கு. லைஃபோட ரியாலிட்டி பார்த்தாச்சு, கரெக்டான ஸ்ட்ராங் மோட்டிவேஷன் இருக்கு. ஸோ உங்களோட கோல் நல்ல ஒரு ஏர்ன் பண்ணணும், நல்ல ஒரு லைஃப்ல செட்டில் ஆகணும்னு. ஆனால் இந்த விஷயத்துக்கு தான் நீங்க ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கணும். உங்களோட கோல்ஸ், உங்க ட்ரீம்ஸ்க்கு தான் ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன் தேவை. ஓகேங்களா? அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களோட அந்த லவ் லைஃப். ஓகே, பட் மோர் தென் லவ் லைஃப் இந்த விஷயத்துக்கு ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கோங்க. வெயிட், டோன்ட் ரஷ் இன் டு இட், அலோ நேச்சர் டு டேக் இன் கோர்ஸ். ஆக்சுவலி இந்த ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக வருது. சரி, ரெண்டும் பாருங்களேன். டைம், யூ ஆர் ட்ரைங் டூ ஹார்ட், கிவ் இட் டைம். வெயிட், டோன்ட் ரஷ் இன் டு இட், அலோ நேச்சர் டு டேக் இட்ஸ் கோர்ஸ். ஓகே, இந்த டைம்ல ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கா வருது என்ன அப்படின்னா, ஒரு சில பீப்புளோட ட்ரூ ஃபேஸஸ் வெளியே தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்க வந்து யாரோ ஒருத்தவங்களோட ட்ரூ ஃபேஸை வெளியே கொண்டு வரணும், பீப்புளுக்கு வந்துட்டு நான் ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. அதுக்கு எல்லா எஃபோர்ட்டும் போடுறீங்க. ஸோ பி கேர்ஃபுல். அந்த ஒரு மெசேஜ் ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னா நீங்கள் அந்த அந்த ஒரு விஷயத்தில் இப்போ ரொம்ப டூ மச்சாக இன்வால்வ் ஆகுறீங்க. சி பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறப்போ வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் தேவை. எமோஷனல் பாண்டிங் ரொம்பவே தேவை. பட் உங்களுக்கு அந்த எமோஷனல் பாண்டிங் வந்துட்டு இல்லாம இருக்கிறதுக்கு இதர் ஒரு ஒரு தேர்ட் பர்சனாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு இப்போ உங்களை சுத்தி நிறைய ஒரு குட் சோல்ஸ் இருக்காங்க. உங்க பார்ட்னர் சம்வேர் உங்ககிட்ட ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கிறாங்க. பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணல. பிகாஸ் உங்களுக்கு வேற ஒரு இஷ்யூஸ், வேற ஒரு ப்ராப்ளம்ஸ்ல ஃபோக்கஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கு. எஸ்பெஷலி கெரியர். பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரே ஒரு விஷயம்தான், ஸ்டே சேஃப். ஓகேங்களா? எல்லாரையுமே வந்துட்டு இன்ஃபேக்ட் வந்து ஒரு சில பேர் அவங்களோட ட்ரூ ஃபேஸை காமிச்சிருக்காங்க உங்ககிட்ட. பட் ஆனால் அதை அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. ஓகே, மாறிடுவாங்க. உங்களோட ஓன் பீப்புள் காமிச்சிருப்பாங்க. பட் ஸ்டில் ஹோப் கொடுத்துட்டே இருக்கீங்க. இந்த டைம்ல எந்த டெசிஷனும் எதுவுமே பண்ணாதீங்க. ஜஸ்ட் கொஞ்சம் டைம் கொடுங்க. பிகாஸ் ஏதாவது ஒரு நேச்சர் அண்ட் ஆல்சோ வந்து டிவைனே வந்து உங்களோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவாங்க. அதுக்கான ஒரு சொல்யூஷனுமே வந்து கொண்டு வருவாங்க. நீங்க எதையாவது ஒன்று பண்ண போய் அது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகக்கூடாதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. பிகாஸ் அந்த ஒரு பர்சன் உங்க எனர்ஜியை ட்ரெயின் பண்றது, உங்க மோட்டிவேஷன் உங்ககிட்ட இருந்து ஆஃபன் வந்துட்டு போறதுக்கு ரீசன் உடைய அந்த பர்சன் வெரி வெரி க்ளோஸ் டு ஒன். ஓகேங்களா?
அவங்க கிட்ட நீங்க அதை அப்ரோச் பண்ணாலோ இது டைரக்ட்லி ஒரு இன்டைரக்ட்லி அப்ரோச் பண்ணா கூட அது உங்களுக்கு தான் அது ப்ராப்ளமா அகெயின்ஸ்டாக வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு நீங்க யூனிவர்ஸ் கிட்ட, டிவைன் கிட்ட, நேச்சர் கிட்ட ஒப்படைச்சிடுங்க. அவங்களோட அந்த ட்ரூ ஃபேஸ் இல்லை அவங்க உங்களுக்கு அகெயின்ஸ்டா நிக்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க பார்த்துக்குவாங்க. ஓகே, நீங்க இன்வால்வ் ஆகாதீங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 3. தேங்க்யூ.